வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம மசாலா வேலை தான் நம்ம போயிட்டு இருக்கு. அதை தான் நீங்க பார்க்க போறீங்க. இப்போ நான் ஏன் மசாலா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றத நான் வந்து இன்னைக்கு சொல்லலாம்னு இருக்கேன். மசாலா வந்து நான் நினைச்சு ஸ்டார்ட் பண்ணது வேற ஒரு விஷயம், ஆனா நடந்துகிட்டு இருக்கிறது வேற ஒண்ணு. அதாவது நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது வந்து என்னுடைய மசாலா பிஸ்னஸ்ல அது அப்படியே நடந்ததுங்க. ஒரு கஸ்டமருக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், பேக் பண்ணிக்கிட்டு நம்ம அவங்களுக்கு கொரியர் பண்ணணும். சரி, அந்த வேலையை பார்த்துக்கிட்டே உங்ககிட்ட பேசலாம் இந்த விஷயமா அப்படின்னு தான் இந்த வீடியோ. இப்போ 1/4 கிலோ பேக்கெட் வந்து நம்மக்கிட்ட ஒரு 4ம் 1 கிலோ பேக்கெட்டு 1ம் கேட்டிருக்காங்க. அவங்க மொத்தத்தில் 2 கிலோ மசாலா வந்து நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மசாலா வந்து என்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கிலோ வாங்கி அவர் வந்து யூஸ் பண்ணார். யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்மகிட்ட வந்து 1 கிலோவாக வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ 1 கிலோ அவருக்கும், அவர் வாங்கி யூஸ் பண்ணி நல்லா இருக்கு அப்படின்றத அவர் ஒரு 4 பேர்கிட்ட சொல்லியிருக்காரு. இவங்க மசாலா வந்து நல்லா இருக்கு, குழம்புக்கு நம்ம நான்வெஜ்ஜி செஞ்சாலும் சரி வெஜ்ஜி செஞ்சாலும் சரி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அவர் வந்து ஒரு 4 பேர்கிட்ட சொல்லியிருப்பார் போல. அந்த 4 பேருமே வந்து எனக்கும் வந்து வாங்கி கொடுங்க, நாங்களும் வந்து எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்க்குறோம், பார்த்துட்டு நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு தாங்க இந்த 1/4 கிலோ அதாவது முதல்ல வந்து ஒரு 1/4 கிலோ வாங்குவாங்க இல்லைங்களா, அவங்க எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அதிகமாக வாங்குவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ வந்து அவர் வந்து ஒரு 1/4 கிலோ எனக்கு ஒரு 4 பாக்கெட் கொடுங்க, என் ஃப்ரெண்டுங்கெலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 1/4 கிலோ பாக்கெட் கேட்டிருக்காங்க. நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்னஸை வந்து நான் ஆன்லைனில் பண்ணலான்னு தான் நான் ஆரம்பித்தேன். ஆனால் இப்போ வந்து எனக்கு ஆன்லைனில் நம்ம வீடியோ போட்டால் பிஸ்னஸ் நல்லா போகும், ஆன்லைனில் பிஸ்னஸ் நடக்கும்னு நினச்சேன். ஆனால் அது நடக்கலை. இப்போ ஆன்லைன் இல்லாமல் தான் நான் இந்த பிஸ்னஸை வந்து கொண்டு போயிட்டுருக்கிறேன். அதை தான் நான் அப்படி சொன்னேன், நான் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று அப்படின்ட்டு. இப்போது மசாலா பேக்கிங் எல்லாம் முடிஞ்சிச்சிங்க. இப்போ நம்ம அனுப்ப வேண்டியது தான் பேலன்ஸு. சரி, இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மசாலா வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு முறை நம்மக்கிட்ட மசாலா வாங்கி யூஸ் பண்ணாதான் நம்ம மசாலா எப்படி இருக்குன்றது அவங்களுக்கு தெரியும். அதனால ஷேர் பண்ணி விடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ், அதாவது மாடி தோட்டமாக இருந்தாலும் சரி, இந்த மசாலா ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.